மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக விரைவில் இந்தியா இலங்கை இடையே கூட்டுக்குழு கூட்டம் நடைபெறுவதாக தற்போது மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடைய நிகராமுடைய சிறப்பு செய்தியாளர் மதன் விவரம் என்ன? கச்சத்தீவு பகுதியில் கடந்த ஜனவரி மாதம் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த 6 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தார்கள். இவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீனவர் பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் ஒரு வழக்கம் தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரை பொறுத்தவரைக்கும், அதாவது இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிகழ்வுகள் அடிக்கடி நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக நேற்று கூட இலங்கை கடற்படையினர் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க முயன்ற போது படகு கவிழ்ந்து மீனவர் ஒருவர் உயிர் இழந்ததாகவும், இதனால் இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டத்தை விரைவில் கூட்ட அவசியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் மீனவர்கள் கைது சம்பவம் தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே முதல்வர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதாக தெரிவித்தார்கள். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில், அதாவது இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படும் மீனவர்களை மத்திய அரசின் நடவடிக்கையால் அவ்வப்போதைக்கு விடுவிக்கப்பட்டு வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண 2 நாட்டு செயலாளர்கள் மட்டத்தில் ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு விரைவில் கூட்டம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தொடர்பாக தற்போது ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இன்று மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தது. மத்திய அரசுடைய இந்த ஒரு விளக்கத்தை ஏற்று இந்த வழக்கு இன்று முடித்து வைக்கப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி மதன்.